இந்த நாளிலும் கர்த்தர் அடியை இந்த சபைக்கு கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் மற்றும் பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை மக்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லப்படுகிறவர்களே, தடைகளை நீக்குகிறவர், தடைகளை நீக்குகிற ஆயுதம், தடைகள் எல்லாம் நீக்குகிற ஒரு ஆயுதம், அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தை நம்மளோடு கூட இடைப்படும்படியால் நாம் இந்த நேரத்தில் தலைமை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரமானவர்களே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதன்படி வாழ, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற தடைகள் நீக்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக, ஆண்டவர் நீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த தடைகளை எல்லாம் எப்படி நீக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு அநேக தடைகள் உண்டு, அநேக தடைகள் உண்டு. குடும்பத்தில் உண்டு, வேலை ஸ்தலத்தில் உண்டு, பிள்ளைகளிடத்தில் உண்டு, இப்படி பல தடைகள் உண்டு. அதை இந்த வேதபவத்திலே உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி கடந்து போனார்கள் என்று நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதை தான் தடைகளை, நம் தடைகளை உண்டு பண்ணுவதை நீக்குகிற ஆயுதம். இந்த ஆயுதத்தை வைத்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு குடும்பத்தில் போராட்டங்கள் வரும். ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது நமக்கே தெரியாது. பிள்ளைகள் மத்தியில் பல போராட்டங்கள் வரும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நாம் எப்படி வெளியில வர வேண்டும்? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேதத்திலே நாம் தியானிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இவங்க கடந்து சென்றாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அந்த ஆயுதம் உபவாசம். அல்லேலூயா. அந்த ஆயுதம் உபவாசம். இப்ப இந்த உபவாசத்தினாலே எப்படியெல்லாம் கடந்து சென்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜபம், நிறைய ஜபங்கள் இருக்கிறது. மோசேயின் ஜபம் இருக்கிறது, ஆபிரகாமின் ஜபம் இருக்கிறது, அநேகருடைய ஜபங்கள், தானியேலுடைய ஜபங்கள் இருக்கிறது, வேதாகமத்தில் அநேக ஜபங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்க இருக்கிறது 3 பேருடைய ஜபங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிற ஜபம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உபவாசம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா 1லிருந்து 6வது வசனத்தை வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை கொண்டு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த நெகேமியாவின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதை குறித்து எப்படி சொல்றாங்கன்னா, இந்த நெகேமியாவின் புத்தகத்தை எழுதினவர் எஸ்ராவும் நெகேமியாவும் என்று சொல்றாங்க. ஆனா இதுல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நெகேமியா தான் இந்த அதிகாரத்தை எழுதி, இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. நீங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் இருக்கும். இந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வார்த்தைகள். அப்போ இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நெகேமியா தான். இப்ப இந்த வசனத்தை நாம வாசிக்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய அனானியும் வேலை செய்த மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த 4வது வசனத்தை நம்ம கவனிப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வார்த்தைகள் கேட்ட பொழுது
நான் உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்மிடத்தில் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலுக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு உங்களுடைய செவி கவனித்தும் உங்களுடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இதுல 4வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்கள், இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக நெகேமியா செய்கிற காரியம் என்னது? உபவாசித்து அழுது. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலே வருகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அலங்கத்தை கட்டணும். இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன நடக்கிறது? அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பாக இவர் எடுக்கிற ஒரு முயற்சி தான் இந்த அழுது உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம். இன்றைக்கு அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சவால் என்ன? அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டணும். பிரியமானவர்களே, இந்த பாபிலோனில் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா கவனிக்கணும், நீங்க புரிஞ்சு கொள்ளணும். செருபாபேலுடைய தலைமையில வராங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 94 வருடம் கட்ட முடியாத அந்த அலங்கத்தை யாரு? நெகேமியா 52 நாள்ல கட்டுறாரு. என்ன பண்றாரு? 52 நாள்ல கட்டுறாரு. அவர் அதுக்கு முன்பாக எடுத்த காரியம் என்ன? அழுது புலம்பி உபவாசம் இருந்து முதலாவதாக என்ன செய்யறாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறார். இந்த காரியம் மிகப்பெரிய காரியம். அந்த ராஜாவின் தன்னுடைய தயவு கிடைக்குது. அதன் பிறகு இந்த புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, அதுல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா அவருக்கு என்ன பண்றாரு? லீவு கொடுக்கிறாரு. ராஜா தேவையான பொருள்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. அந்த கடிதத்தை கொடுக்கிறாரு. அதை மாற்றி எழுதும்படியான கடிதத்தை கொடுக்கிறாரு. இப்படி பல வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம் இது! ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு தேவையானது என்ன? ஜெபம். அதனாலதான் சொல்லுவாங்க, மோர் பிரேயர் மோர் பவர், லெஸ் பிரேயர் லெஸ் பவர், நோ பிரேயர் நோ. இந்த சபையில கூட நீங்க பிரியமானவர்களே, சபையில நிறைய காரியங்கள் இருக்கு. சபை மேல கட்டப்பட வேண்டும். இல்லை, நீங்க இங்க வந்திருக்கிற உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்பத்திலே போராட்டங்கள் இருக்கிறது. குடும்பத்திலே எதையும் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம். ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் காரியத்தை மாற்றுகிறதா? ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். அதனாலதான் சபையில நம்ம ஜெபிக்க சொல்லும் பொழுது, சபையில உபவாச ஜெபம் வைக்கும் பொழுது நாம் தவறாமல் கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் தடைகளை மாற்றுவதாக. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம் என்ன? முதலாவது காரியம் பாரம். இரண்டாவது காரியம் என்ன? நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. மூன்றாவது காரியம் என்ன? ஆசீர்வாதம். இப்ப அந்த முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? பாரம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை குறித்து பாரம், நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து பாரம், நம் சபையை குறித்து பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இவன் எதற்காக ஜெபிக்கிறார்? தேசத்தினுடைய அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அலங்கம், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அலங்கம் என்பது என்ன? பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு மிக மிக அவசியம். இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு அவசியம். பாதுகாப்பு இல்லாத எத்தனை அலங்கங்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது தெரியுங்களா? எத்தனை மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர்களை பிசாசானவன் பிடித்து விடுகிறார். அவர்களை பல
வழிகளில் தவறான வழிகளில் கொண்டு போய் விடுகிறார். எதற்காக வாலிபர் முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்? எதற்காக வாலிபர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? வாலிபர் பிள்ளைகளை கண் வைத்து பிசாசானவன் சுற்றித்திருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த வாலிபர் பிள்ளைகளை அழிக்க வேண்டும், அந்த வாலிபர் பிள்ளைகளை ஒன்றுமல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் என்ன பண்றான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். அதற்காகத்தான் ஆங்காங்கே வாலிபர் முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வாலிபத்தின் சிருஷ்டிகளே நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபர் காலத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஜெபம். அந்த வாரம் வேணுங்க. நம்ம குடும்பத்தை குறித்து வாரம் வேணுங்க. நம்முடைய தேசத்தை குறித்து வாரம் வேணுங்க. நம்முடைய சபையை குறித்து வாரம் வேணுங்க. அதனால் தான் முதலாவதாக நாம் பார்த்தது என்ன? வாரம். நெகேமியாவின் வாரம். அவன் பாருங்க, அந்த வார்த்தையை கேட்ட பொழுது, தன்னுடைய நண்பர்களிடம் மூலியமாக கேட்ட பொழுது என்ன செய்யலாம்? துக்கித்து உபவாசம் இருந்து அழுது கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். இரவு பகலமாக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். நாமும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய பிள்ளைகள் மூலியமாக வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இதற்கு எல்லாவற்றிற்கும் விடுதலையாக கொடுப்பதுதான் இந்த ஜெபம். அந்த ஜெபத்தில் முதலாவதாக என்னது? இந்த உபவாசம் ஜெபிக்கும் பொழுது முதலாவதாக அவருக்கு வந்தது என்ன? பாரம் வந்தது. அந்த பாரம் நமக்குள்ளே இருக்கிறது. முதலாவதாக பாரம் இருக்க வேண்டும். நம்முடைய இனத்தை, நம்முடைய சுற்றி உள்ள மக்கள் மேல பாரம் இருக்க வேண்டும். நாம் மாத்திரம் பரலோகம் போனால் போதாது, நம்மை சுற்றி உள்ளவர்கள் பரலோகம் போடும். நம்ம போய் பணவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும். இப்படி நாம் நமக்குள்ளே பாரம் இருக்கும் என்று சொன்னார். வாலிபர்களை பார்க்கும் பொழுது, துஷ்டத்தனமாக திரிந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ள உடைந்து பிரியமானவர்களே, இதுதான் அந்த அலங்கம் இடிக்கப்பட்டது, தன்னுடைய எருசலேம் தீயினால் சுட்டரிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டவுடனே இந்த நெகேமியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் அவர் என்ன பண்றார்? உபவாசம் இருந்து எவ்வளவு பெரிய தடைகள் தெரியுங்களா? இது 52 நாட்கள் கட்டுறாங்க. 94 வருடங்களாக கட்ட முடியாத இந்த அலங்கத்தை 52 நாள்ல கட்டுறார். அதற்கு அவர் செய்த காரியம் என்ன? முதலாவதாக தேவன் அவரை பார்த்தார். அவருக்குள்ள இந்த பாரத்தை பார்த்தார். இந்த நாளிலும் பாருங்க, இந்த நம்மளுடைய குடும்பத்தின் மேல நமக்கு வர வேண்டிய பாரம் இல்லை. நம் குடும்பத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும், நம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பாரம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, உங்களை நெகேமியா போல பயன்படுத்துவார். உங்கள் குடும்பத்திலே உங்களை நெகேமியா போல பயன்படுத்துவார். எத்தனை வருடங்கள் முடியாத காரியங்கள், எத்தனை வருடங்கள் நம்ம குடும்பத்திலே சமாதானம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் உங்களையும் நெகேமியா போல உங்கள் குடும்பத்திலே அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெண்டாவது காரியம் வந்து அதை பாருங்க, எஸ்தர். எஸ்தர் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதே இதில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் 3வது அதிகாரம் 15வது வசனம், 15-17 வாசிப்போம். எஸ்தர் 3:14-15 வாசிக்கலாம். அந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களும் கூறி அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரன் ராஜாவின் உத்தரவினாலே தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த நாட்கள் சூசான் அரண்மனையிலே பிறந்தது. ராஜாவுக்கும் ஆமானுக்கும் ஆகும்படி உட்கார்ந்து சூசான் அரண்மனையில் கலங்கிற்று. இப்ப தத்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, யூதனுக்கு விரோதமாக ஒரு பயங்கரமான காரியம் நடக்கிறது. இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காரியத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மொர்தெக்காய் என்ன பண்றாரு? இந்த யூதனுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா பாரப்படுகிறார். மொர்தெக்காய் என்ன பண்றாரு? பாரப்படுகிறார். இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி மொர்தெக்காய் பாரப்படுகிறார். ஆனால் இந்த மொர்தெக்காய் எஸ்தரிடத்தில் சொன்ன பொழுது எஸ்தர் ரொம்ப அழகாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக பிரச்சனைகள்
வரப்போகிறது. நம்மளுக்கு விரோதமாக பல கலகங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. நம்ம குடும்பத்திற்கு விரோதமாக பல சூழ்நிலைகள் மேற்கொள்ள இருக்கிறது. நமக்கு விரோதமாக பல காரியங்கள் இருக்கிறபடினாலே இந்த இடத்திலே மொர்தெகாய் கலக்கி என்ன செய்கிறார்? இந்த எஸ்தர் இடத்திலே இதை சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அந்த எஸ்தர் என்ன அழகாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க பாருங்க. அந்த எஸ்தர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடந்ததுனாலே, மொர்தெகாய் அதன்படி நடந்ததுனாலே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை ஏறெடுக்க சொல்லி சொல்லும் பொழுதுதான் இது ஜெயமாக மாறுகிறது. 4வது அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் 16 சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இதை குறித்து நான் பேசணும்னா நிறைய காரியங்கள் இருக்குது, நேரம் பத்தாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா ஷார்ட்டா போறேன். 2வது உபவாசம் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எஸ்தருடைய அந்த ஆலோசனையின்படி செய்யும் பொழுது இன்றைக்கு குடும்பத்திலே உங்களுடைய மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு மொர்தெகாய்க்கு எஸ்தர் சொன்னதை அப்படியே மொர்தெகாய் கீழ்ப்படிந்தார். ஏன்னா மொர்தெகாயால தான் எஸ்தர் உருவாக்கப்படுகிறார். ஆனாலும் அந்த எஸ்தர் கொடுக்கிற அந்த ஆலோசனையை அப்படியே அவர் கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். மொர்தெகாய் கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார்? எல்லா யூத ஜனங்களையும், சூசானில் உள்ள எல்லா ஜனங்களையும் கூட்டி உபவாசித்து ஜெபிக்க சொல்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அழிவு வருகிறது, தன்னுடைய இனம் அழிய போகிறது. அந்த ஜனத்தை மீட்பதற்காக செய்யப்படுகிற உபவாச ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்! இதை எஸ்தர் எவ்வளவு அழகாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. அவங்களும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, செத்தாலும் சாவணும் பரவாயில்லன்னு சொல்லி எனக்காக நீங்க உபவாசம் கொடுங்க, நான் ராஜா சமூகத்தில் போய் இதை கேட்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அழிவு வரும்பொழுது இது தெரிந்தது என்று சொன்னால் நாம் செய்ய போகிற ஜெபம் உபவாசித்து ஜெபிக்கிறது. ஜெபம் காரியங்களை மாற்றும். அழிவு வரப்போகிறது என்று தெரிந்த உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? தேவ சமூகத்திலே போய் ஜெபிக்கிறார்கள். முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். எசேக்கியா கூட செய்த அந்த காலத்தில் அவர் வர அழிவுக்கு அந்த ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். இன்றைக்கு ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால்தான் சபையிலே ஜெபங்களை குறித்து சொல்லும் பொழுது, சபையிலே ஜெபத்தை குறித்து அறிவிக்கும் பொழுது, நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டது போல 120 பேர் கூடி ஜெபித்த போது அந்த இடம் என்னாச்சு? அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த சபையிலே நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தையும் மேற்கொள்ள முடியும். ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றுகிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை உடைக்கிறவர், தடைகளை தாண்டி செல்லும்படியாக நமக்கு முன்பாக ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறார். நாம் முதலாவதாக சார்ந்து கொள்ள வேண்டியது யாரை? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக என்ன செய்கிறோமா? வாரப்படுகிறோம். முதலாவது என்ன பண்றோம்? வாரப்படுகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நேரம் போதாது. இந்த நாளில் எஸ்தருடைய பாரத்தை பாருங்க, மொர்தெகாயுடைய பாரத்தை பாருங்க, நெகமியாவுடைய பாரத்தை பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களையும் எஸ்தரை போல ஆண்டவர் பயன்படுத்துவார், நெகமியாவை போல பயன்படுத்துவார், மொர்தெகாயை போல பயன்படுத்துவார். மொர்தெகாயும் அழகுகிறார். ஒரு கனவுல ஒரு கெட்ட சொப்பனம் வந்தா என்ன பண்ணுவாங்க? அழகுவாங்க. அந்த வேதத்தை வாசித்து பாருங்க, நீங்க எஸ்தர் வாசித்து பாருங்க. 1வது அதிகாரத்தில் இந்த 2வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் இந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே அழுகிறார். ஆமான் விரோதமாக சூழ்ச்சி செய்கிறான். இதை கேட்ட மாத்திரத்திலே யார் என்ன செய்கிறார்? அழுகிறார் மொர்தெகாய். 2வதாக அவர் எடுக்கிற முயற்சி என்ன? எஸ்தர் இடத்திலே போய் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், இதற்கு விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் எஸ்தரா தான் முடியும். ஏன்னா எஸ்தர் இருக்கிற இடம் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறார். இந்த எஸ்தர் நினைத்தால் இந்த காரியத்தை மாற்ற முடியும். மொர்தெகாயால் சொல்ல முடியும், எஸ்தரால காரியத்தை
இந்த நாளில் சற்று சிந்தித்து பாருங்கள். நம்ம குடும்பத்தில் எத்தனை எஸ்தர்கள் இருக்கிறோம், எத்தனை நெகேமியாக்கள் இருக்கிறோம். பாரம் இருக்கிறதா? அழிவு வரும்பொழுது நாம் திறப்பிலே நின்று ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளை இன்றைக்கு எஸ்தர்களாக பயன்படுத்திருக்கிறார், நம்மளை நெகேமியாவாக பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பாரப்பட வேண்டும். முதலாக என்ன செய்ய வேண்டும்? பாரப்பட வேண்டும். குடும்பத்தை குறித்துதான பாரம், தேசத்தை குறித்துதான பாரம், சபையை குறித்துதான பாரம், நம்மளை சுற்றியுள்ள மக்களை குறித்துதான பாரம் நமக்குள் வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மை அப்படி பயன்படுத்துவார். முதலாவது அந்த பாரத்தை பார்த்தோம். இரண்டாவதாக நினைவு கூறி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, நெகேமியாவில் பாருங்க, 9-10 வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 1வது அதிகாரம் 9-10. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவர்களுக்கு செய்வீர்களானால் உங்களுடைய தள்ளுண்டு போனவர்கள் பத்தாவது வசனம் வாசிக்கணும். மீட்டுக் கொண்ட அடியாருடைய ஜனங்கள் இவர்கள் தானே. என்ன சொல்றாங்க பாருங்க. தேவரி 10வது வசனம், தேவரி உமது மக்கா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியாருக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்து நான் ராஜாவுக்கு பானப்பட்டனக்காரனா இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாடி 9வது வசனத்தில் அவர்கள் 10வது வசனத்தில் நினைவு கூறாங்க. தேவரீர் உமது மக்கா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. அவளுக்கு நினைவு கூறாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? நான் தானே மீட்டுக் கொண்டு வந்து, நான் தானே இயற்கை தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து, நான் தானே கானா ஒரு தேசத்துக்கு கொண்டு வரும்படி, பாலும் தேவன் ஓடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு வரும்படி அழைத்து வந்தது அவர் தான் என்று அவருக்கு தெரியாதா? இன்றைக்கு நான் சொல்லணும், ஆண்டவரே, ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோமே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வர வேண்டும் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகப்படும் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்திலே தெரியப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதம் 85வது சங்கீதத்தில் பாருங்க, சங்கீதம் 85 கோராகின் சங்கீதம் 85 வாசிப்போம். பாருங்க, சங்கீதம் 85 என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1-3வது வசனங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திறப்பிடி நினைவுபடுத்துறாங்க. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர் நினைவுபடுத்துறாங்க. உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விடுத்திருக்கீங்க. பாருங்க, நெகேமியா என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படிதான் நினைவுபடுத்தி ஜெபிக்கிறார். இந்த அக்கிரமத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அக்கிரமம் யாரிடத்திலிருந்து வருகிறது? எல்லோரிடத்திலும் அக்கிரமத்தினால ஆண்டவர் என்ன பண்றாரு? நொறுக்கப்படுகிறார். நம்முடைய அக்கிரமத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படுகிறார். இந்த நாளிலும் நாம் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஆசீர்வாதம். பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை குறித்து நான் பார்க்க இருக்கும்போது யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் முதல்ல வாசிக்கிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை பிடித்து உங்கள் தேவனாகிய
கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாக இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த அதிகாரத்தை நீங்க முழுதா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி வேற வசனத்தை வாசிங்க. 11வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் சத்தமிடுவார், அதை சகிக்கிறவன் யார்? இன்னைக்கு வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய நாள் மிக பயங்கரமா வர இருக்கிறது. அன்றைக்கு அவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு, உங்க போராட்டங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருக்கு அன்றைக்கு என்ன சொல்றாரு, இதுல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும், இதுல இருந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த ஜெபத்துல உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக என்ன பார்த்தோம்? பாரப்படவில்லை என்று பார்த்தோம். இரண்டாவதாக இந்த உபவாச ஜெபத்தில் நாம் நினைவு கூறி ஜெபிக்கிறோம் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக இந்த உபவாசிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியான இந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது இந்த யோவேலில் சொல்லப்பட்டபடி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 25 இதே அதிகாரத்தில் 25, 26 வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் இந்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நாம் தடைகளை நீக்கி போகிறவராக இருக்கும். அந்த கட்ட முடியாத குடும்பத்தின் சூழ்நிலைகள், கட்ட முடியாத அந்த சூழ்நிலையை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யும்படியான பாரத்தை கொடுத்து இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நாம் நினைவுபடுத்தும் பொழுது ஆண்டவரை நினைவுபடுத்தி ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபித்து ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருங்க சென்னையில, அவருக்கு மரணம் வந்துடுச்சு, அவருடைய பிளட் எல்லாம் பாய்சன் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க மரணம் சொல்லி. ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவரே மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பள்ளத்தாக்கு பயப்பட தேவனே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரின் மெய்ப்பனாக நான் தாட்சியமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் இப்படி எழுதி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது, அந்த வார்த்தை பொய்யாகுமா என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தர் அவர் உயிர். இன்றைக்கு சென்னை பட்டணத்திலே ஒரு பெரிய போதகராக இருந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும்? இரண்டாவது நினைவு கொண்டு ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்காகவும், நம்ம குடும்பத்திற்காகவும், நம் சபைக்காகவும், நம்முடைய தேசத்திற்காகவும் நாம் உபவாசித்து கதறி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு வர போராட்டங்களிலும், நமக்கு வர அழிவுகளிலும், நமக்கு வர தடைகளிலும் இருந்து நம்மை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த 3 காரியத்தை நம் நினைவில் வைப்பாராக. முதலாவதாக நாம் பாரப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை, அவர் செய்த காரியத்தை நாம் சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மையும், நம் குடும்பத்தையும், நம் தேசத்தையும், நாம் சுற்றி உள்ள அனைவரையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறது போகிறவர். நாம் செய்ய வேண்டிய காரியம் பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை
ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே, உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவன் நீர் எங்களுக்கு முன் செல்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து கர்த்தர் அற்புதங்களை நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் தடைகளை உடைக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் உபவாசத்தோடு ஆண்டவரை நினைவுகூர்ந்து நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்கள் தடைகளை உடைக்கிறீர் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நீர் ஆசீர்வாதத்தை தந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாளை தேவ செய்தி கொடுத்த தாசனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வல்லமையா இன்னும் அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரம். ஜெபத்திலே ஆராதனை கடந்து வந்து தேவநாமத்தை மேம்படுத்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பாதுகாப்பை கட்டளைப்படியாக ஜெபிக்கிறோம். உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் இணையும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.